அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா விஜயராகவன். பிளஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை பாடலாத்தி நரசிம்ம பெருமாள் பற்றிய வரலாறையும் அவரை வணங்குவதால் ஏற்படக்கூடிய பலன்களையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நரசிம்மரினோட பெயரால செங்கல்பட்டுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா சிங்க பெருமாள் கோவில் இருக்கு. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு குடவரை கோவில். இந்த கோவில் பெருமாளினோட திருமேனியே பாத்தீங்கன்னா மலையா விளங்குறதுனால நம்ம மலையை சுற்றி தான் வலம் வரணும். பெருமாள் பாத்தீங்கன்னா சங்கு சக்கரத்தை தாங்கி 4 கரங்களுடன் வலது காலை மடக்கி அமர்ந்த கோலத்துல நெற்றி கண்களுடன் பிரம்மாண்டமா நமக்கு அருள் பாலிக்கிறார். நம்ம பெருமாளுக்கு ஆரத்தி காட்டும் பொழுது அந்த திருமண்ணை விலக்கி நெற்றிக்கண்ணை சேவை செய்யற அந்த காட்சியே நமக்கு ரொம்ப மெய் சிலிர்க்கக்கூடியதா இருக்கும். அந்த காட்சியை பார்க்கறதுக்கே நம்ம அடிக்கடி அந்த கோவிலுக்கு செல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த காட்சி. இத்தலம் பாத்தீங்கன்னா பாடலாத்திரி என்று அழைக்கப்படுது. பாடலம் அப்படின்னு சொன்னா சிவப்புன்னு அர்த்தம். ஆத்திரி என்றால் மலை அப்படின்னு அர்த்தம். இந்த குன்று பாடலாத்திரி என்றும் இம்மலையில எழுந்தருளிக்கூடிய பெருமாள் பாடலாத்திரி நரசிம்மர் என்றும் அழைக்கிறாங்க. இந்த கோவிலோட வரலாறு பாத்தீங்கன்னா ஜாபாலி என்னும் ஒரு முனிவர் பெருமாளை நரசிம்ம மூர்த்தியா சேவிக்கணும் தரிசிக்கணும் அப்படின்னு நினைச்சு இம்மலையில தவம் செஞ்சாராம். அவருடைய தவத்திற்கு இணங்கி பெருமாள் பிரதோஷ வேலையில உக்ர நரசிம்மரா சிவந்த கண்களோடு பாடலாத்திரி மீது தரிசனம் தந்தாராம். அவருக்கு முனிவர் வேண்டிய பின்ன அதே கோலத்துல நம்ம எல்லாருமே அவரை வழிபடுவதற்காக இந்த தலத்துல கோவில் கொண்டாராம். இந்த நரசிம்மர் இந்த பெருமாள் கோவில்ல பாத்தீங்கன்னா பெருமாள் பக்கத்துல ஆண்டாளும் லட்சுமி நரசிம்மரும் ஆழ்வார்கள் அப்புறம் ராமானுஜர் போன்ற சாமிகள் தனித்தனி சன்னதியா வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல கிரிவலம் வரும்போது ஒரு அரிய வகை ஒரு மரம் இருக்கும். இந்த மரத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுறாங்க. அப்படி வழிபடுறப்ப திருமணம் வரம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழலை குழந்தை செல்வம் வேண்டி அங்க தொட்டில் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீடு நம்ம கட்டணும்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துல சின்ன சின்ன கல்லுகளை அடுக்கி வீடு கட்டியும் வழிபடுறாங்க. இந்த மாதிரி கட்டுறப்போ அவங்க வீடு கட்டுற பாக்கியம் அவங்களுக்கு விரைவில் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை. பெருமாள் திருமேனியை மலையா விளங்குறதுனால பௌர்ணமி நாளில் இந்த கோவிலில் கிரிவலம் சிறப்பாக நடைபெறுது. கடன் தொல்லையில் அதுக்கப்புறம் வழக்குகளிலிருந்து விடுபட செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய தடை திருமண தடை விளங்குறதுக்கு இந்த நரசிம்ம பெருமாளை வழிபடுறப்போ நம்ம பிரச்சனைகள் யாவும் நீங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதுக்கப்புறம் சனி திசை ராகு திசை நடக்கிறவங்களுக்கு இத்தலம் ஒரு பரிகார தலமாக இருக்கு. இந்த நரசிம்மரை நம்ம வழிபடுறப்போ நம்மளோட பிரச்சனைகள் யாவும் நீங்கி நம்மளோட வாழ்க்கையில சுபிக்ஷம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். திருமண தடை குழந்தை தடை இது எல்லாமே நீங்கி வாழ்க்கை வளம் பெறும். நம்ம வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டுதல்கள் நிறைவேறின பிறகு அங்கே எடைக்கு எடை போட்டுறாங்க. குழந்தைய வச்சுட்டு அதாவது சர்க்கரையோ வெல்லமோ வச்சு எடைக்கு எடை போட்டு வழிபடுறாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க. சாமிக்கு பானகத்தை படைச்சி அங்கே வரவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் நிறைவேறின பிறகு அந்த சாமிக்கு என்ன செய்யணுமோ அதை அவங்களால முடிந்ததை செய்கிறாங்க. நம்ம கோவிலில் வணங்கிட்டு வரப்போ நம்ம எதையோ பேசிக்கிட்டு எந்த நினைப்போடவும் இருக்காம முழுவதுமாக இறை சிந்தனையோட அந்த நரசிம்மரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே வழிபடுறப்போ நம்மளோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப நமக்கு அதிகரிக்கும். அந்த நம்ம வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும். அதனால் நீங்கள் கோவிலை வலம் வரப்போ இல்லை சாமி கும்பிட்றப்போ தேவையில்லாமல் பேசாமல் ஊர் கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காமல் ஓம் நரசிம்மாய நமக அப்படின்றத அந்த வரியை நம்ம பெருமாளை நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவருடைய அந்த தரிசனத்தை பார்க்குறப்போ ஓம் நரசிம்மாய நமக அப்படின்னு சொல்றப்ப நமக்கு பல நற்பலன்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நரசிம்மருடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லலாம். ஓம் வஜ்ரநகாய வித்மஹே தீயூஷண தம்ஸ்ராய தீமஹி தந்தோ நரசிம்ம பிரசோதயாத். இந்த நரசிம்ம காயத்ரி மந்திரத்தை சொல்றப்ப நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா வஜ்ரம் போன்ற சிங்க நகங்களை கொண்டவரும் தன் பக்தர்களுக்கு எப்பொழுதும் அருளை வாரி வழங்குவருமான நரசிம்ம பெருமாளே என்னை காத்தருளுங்கள் அப்படின்றது தான் இந்த வரிகளுடைய அர்த்தம். நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலோட காயத்ரி மந்திரத்தையும் அந்த சாமியோட நாமத்தையும் நம்ம சொல்லி வழிபடுறப்போ இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அந்த வழிபட்டு அதுக்கான பலன்கள் முழுமையா நமக்கு கிடைக்கும்.
இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.